பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்னதான் நடந்தாலும் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஆனந்தி இருப்பாங்க. இப்போ 2 வாரங்களா கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. எப்ப அப்படின்னா, லெட்டர் டாஸ்க்குக்கு அப்புறம் அமைதியா இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த லெட்டர் டாஸ்க்ல நமக்கு வந்த 2 டாஸ்க்லயும் நம்மளோட உண்மை முகத்த அப்படியே சொல்லியிருந்தாங்க. நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆள், சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் எப்படி நம்ம குத்துவோம் அப்படின்றத இங்க இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அந்த லெட்டர் படிக்கிறது மூலியமா மக்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம அமைதியா அடக்கி வாசிப்போம். லிட்டரலி இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். மக்கள் அவங்களையும் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்ற ரேஞ்சில் தான் ஆனந்தி 2 வாரங்கள் அமைதியா இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கதறல் தான். நம்மளோட முத்துக்குமரனை பத்தியும் சரி எல்லார பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாய்ஸ் டீம்ல அவங்க இருந்துட்டாங்க. ஸோ பாய்ஸை பத்தி டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னா சாச்னா, பவித்ரா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாச்னா கேட்குறாங்க, அக்கா நம்ம எல்லாத்துக்கும் முத்துக்குமரன் தான் பேசுறான்னு நினைச்சோம்ல, ஆனா அது இல்லை, அங்க வந்துட்டு முத்துக்குமரனை தவிர எல்லாரும் பேசுறாங்க, அது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பட் இது ஆனந்தியால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஐயோ இவ பாட்டுக்கு மக்கள் கிட்ட இல்ல முத்து தான் வந்து எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் இல்ல, முத்து நல்லவன் சொல்லிடுவா போல இருக்கே அப்படின்ட்டு. இல்ல சாச்சு, அப்படிலாம் கிடையாது. இப்போ முத்துக்குமரன் மேல ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸா என்ன இருக்கு? அவன் யாரையும் பேச விட மாட்டான், அவனோட தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அப்ப அவன் என்ன பண்ணணும்? இன்னும் அமைதியா பேச ஆரம்பிக்கணும். அவன் வந்து மற்றவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும். ஆனால் அவன் இன்னும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கான். அதாவது என்ன பண்ணுமா நம்ம ஆனந்திக்கு? அவங்களும் யாரும் பேச மாட்டானுங்களாம். முத்து பேசுறதும் பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தன் வாய்க்குள்ள கையை விட்டு பேசுடான்னு அவனை பேச வைக்கணுமா? என்னதான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை? இப்போ தீபக் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு அப்படின்னா, அன்னைக்கு முத்துக்குமரன் வரவே இல்லை. நைட்டு தீபக் ஒரு மீட்டிங் வச்சாராம், அதுக்கு முத்துக்குமரன் வரவே இல்லையா. ஸோ அவன் பாட்டுக்கு முத்து போய் தூங்கிட்டான். ஆனால் அதுவே முத்து ஒரு மீட்டிங் வச்சான் அப்படின்னா, அன்னைக்கு எல்லாரும் இருக்கணும். பாத்ரூம்ல இருக்கிறவங்கள கூட தட்டி கூட்டிட்டு வந்து, நான் ஒரு மீட்டிங் வைக்கிறேன், வாங்க நம்ம பேசுறது கேளுங்கன்னு கூப்பிடுறான். இது எப்படி? அவன் பேசுறது எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறானே, ஆனா அவன் மத்தவங்களுக்கு கேட்கறானா? மாட்டான் தானே அப்படின்றாங்க. அதுதான் ஒரு புத்திசாலியான தலைவனுக்கு அழகு. அதாவது நம்ம எடுக்க போறது, இப்ப நம்ம இண்டிவிஜுவல் பிளே விளையாடல, நம்ம ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்றோம். அப்ப டீம்ல இருக்க அத்தனை பேருக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியணும். இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியில யார் டீம் பிளேயர்னு கேட்டாங்க இல்லையா? டீம் பிளேயருக்கு பெர்ஃபெக்டான பர்சன் முத்து. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க இண்டிவிஜுவல் கேம் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது. முதல்ல நம்ம டீமுக்கு எல்லாமே தெரியும். நம்ம டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம டீமுக்கு எது கரெக்டோ அதை பண்ணணும்னு நினைக்கிறார். இப்போ நேத்து வந்து அந்த பல்லக் இஷ்யூல அஞ்சலி அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, அந்த பல்லக்கு பத்தின அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எல்லாரும் இருக்கும்போது படிச்சிருக்கணும். அவங்க படிக்காதனால தான், சாச்சனா வர்றதுக்கு முன்னாடி அவங்க படிக்காதனால தான் பசங்க அதை எடுத்துட்டாங்க. அந்த தப்பை மஞ்சரி பண்ணாங்க. ஆனால் பசங்க டீம்ல முத்து அதை பண்றதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும். நான் என்னோட ஒரு சஜஷன் சொல்றேன் அப்படின்னா, அது எல்லாரும் கேட்டு தெரிஞ்சு அதுல நீங்க ஒரு ஐடியாவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனா அவர் எல்லார்கிட்டையும் தன்னோட கருத்துக்களையும் சொல்றாரு. எல்லாரும் சொல்ற கருத்துக்களையும் அதை வாங்குறாரு. ஆனால் இந்த இடத்துல ஆனந்த் எப்படி அதை மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்னா, தீபக் ஒரு மீட்டிங் வச்சா எல்லாரும் இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்றது இல்லை, ஆனா முத்து ஃபோர்ஸ் பண்றான் அப்படின்னு அங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு சாச்சனா கேட்குறாங்க, சரி இப்போ முத்து தான் பேசுறான் அப்படின்னு பார்த்தா அப்போ மற்றவங்க பேசாம இருக்கிறது அவங்க தப்பு தானக்கா? அவங்க ஏன்க்கா பேசாம இருக்கிறாங்க? முத்து ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா மற்றவங்களும் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதானே, சொல்லாம இருந்தால் அது அவங்க தப்பு தானக்கா அப்படின்னு சாச்சனா கேட்குறாங்க. ஏன்னா சாச்சனா அந்த வீட்டில் இருந்து பார்த்துருக்காங்க. முத்து ஒரு கருத்தை சொல்றாரு, அதுக்கு விஷால் ஆப்போஸ் பண்ணுவார், அருண் ஆப்போஸ் பண்ணுவார்னு எல்லாம் தெரிஞ்சு சாச்சனா பேசுறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆனந்திக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் அப்படி கிடையாது, அவன் எல்லாரும் டாமினேட் பண்றான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் பவித்ராக்கு என்னைக்குமே முத்து மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது. ஆமா அவன் தப்பு தானே, அவன் யாரையும் பேச விட மாட்டான்னு தெரிஞ்சு அவன் தப்பு தானே அப்படின்றாங்க. சரி பவித்ரா, நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நேற்று நீங்க ராஜகுருவா இருந்தீங்க, ஆனால் ராஜகுருவா நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக எப்போ பாரு வந்து நம்மளோட மஞ்சரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு தாட் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு கோபம் வருதுல, ஏன் வேலையை என்ன பண்ண விடுங்க, நான் ராஜகுரு, நான் சொல்றதுன்னு நீங்க கேட்கணும் அப்படின்னு நீங்க பேசுனீங்க இல்லையா? ஆனால் முத்து அந்த மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு ஹார்ஷா கூட பேசினது கிடையாது. என்னோட கருத்து இது, நம்ம இப்போ டீமா விளையாட போறோம், டீம் டிஸ்கஷன்ல ஒரு டீம் மெம்பரா நான் என் கருத்தை சொல்றேன், அது ஓகேனா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அப்படிதான் அந்த மனுஷன் இது வரைக்கும் பேசியிருக்காரு. நான் சொல்றது நீங்க கேட்டாகும்னு சொல்லவே மாட்டார். என் டீமுக்கு இந்த பாயிண்ட் வந்து என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், அது நல்லா இருந்து நீ அக்செப்ட் பண்ணுப்பா, இல்ல நீ ஒரு ஐடியா கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றார். பட் ஏன் இவங்களுக்குலாம் இவ்வளோ வன்மம் அப்படின்றது தெரியல. ஸோ மறுபடியும் ஆனந்தி அவங்களோட சைலண்ட் கில்லர் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, விஷயத்தை கக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததான் இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பவித்ரா அண்ட் தீபக் தான் செலக்ட் ஆகப்பட்டார்கள். ஸோ பெண்கள் டீமில் மேக்ஸிமம் எல்லாருமே பவித்ராவும் சொன்னாங்க. சீரியஸ்லி பவித்ரா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அந்த டாஸ்க்கு பண்ணும்போது அவ்வளோ டெடிக்கேஷன். ஏன்னா அந்த ஒரு ராஜமாதாவாக அந்த குனிஞ்சே நடக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அவங்க போட்ட எஃபர்ட், அந்த ரோலுக்காக அவங்களோட டெடிக்கேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க என்ன அதுக்காக ஜெஃப்ரியும் பசங்களும் கலாய்ச்சாலும் சரி, அந்த ஒரு வயதான பாட்டி அப்படின்ற மாதிரி அழகாக
இதெல்லாம் நடக்கிறது. இந்த பாட்டிங்கலாம் புலம்புவாங்க இல்லையா? என்ன நாகரிகமோ, என்ன பிள்ளைகளோ, காதல், கத்திரிக்காய் அப்படின்ற மாரி அவங்க டயலாக்ஸ் இந்த பெரியவங்கலாம் புலம்பிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ராஜகுருவா அவங்களோட ஆலோசனைகள் நெறைய குடுத்துக்கிட்டே இருக்காங்க. மஞ்சரி அவங்களுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ பல இடங்கள்ல இவங்கள டாமினேட் பண்ணி அவங்களோட பாயிண்ட்ஸ வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல நம்மளோட பவித்ராக்குலாம் நேத்து கோவம் வந்துருச்சு. இந்த டாஸ்க்ல யார் ராஜகுரு? நான் தானே ராஜகுரு. ஆனா நான் சொல்றத கேட்காம நீங்க எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுத்தா என்ன பண்ண முடியும்? நான் ராஜகுரு. நான் சொல்ற டிசிஷன கேட்டா நான் இருப்பேன். அப்படி இல்லன்னா நான் இந்த ரோல்க்கே வரல. அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்புறம் தான் மஞ்சரிலாம் வாய மூடுனாங்க. ஸோ அவங்களோட ரோல அவங்க நல்லா பண்ணாங்க. அவங்களோட அந்த வேலை, அந்த பதவியை சூப்பரா பண்ணாங்க பவித்ரா. ஸோ டெஃபினட்டா அது பவித்ரா தான். ஆனால் ஜாக்லின்க்கு எவ்வளோ வன்மம் அப்படின்னா பவித்ரா மேல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னா அதுக்கு போய் வர்ஷினின்னு சொன்னாங்க. ஸோ வீட்டில் இருந்த அத்தனை பேருக்கு ஷாக். என்னது வர்ஷினியா? ஏன் வர்ஷினியே நம்ப முடியல. வர்ஷினியா ஒரு பக்கம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அடக்கிரிக்கி இவன் நமக்கு மேல இருக்காளே அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட பார்வையில வர்ஷினி வந்துட்டு நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏமா இவங்க அந்த ஒரு கலை பொருட்கள் பண்ணாங்க இல்லையா? அதுல நம்ம ஜாக்லின் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துருப்பாங்க. வர்ஷினி தூக்கி அப்படி ஒரு வீசினாங்க பாருங்க. அன்ஷிதாக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. அவ கஷ்டப்பட்டு ஒன்று செஞ்சு கொடுக்குறா, நீ என்ன தூக்கி வீசிட்டு இருக்க, எவ்வளவு அலட்சியமா இருக்காத அப்படின்னு நம்மளோட அன்ஷிதா திட்டினாங்க. அந்த அளவுக்கு வர்ஷினி எதுலையும் பெருசா டெடிகேஷன் இல்லை. அந்த பொண்ணுக்கு தெரியல. அதுவே களிமண்ல செஞ்சிருக்கோம். அது அப்படி தூக்கி போட்டோன்னா அது உடஞ்சிருன்றது கூட தெரியல. பெருசா அவங்களோட பார்ட்டிசிபேஷனே இல்லை. பட் பவித்ராவை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஜாக்லின் வந்து வர்ஷினியை சொன்னாங்க. அண்ட் ஆண்கள் அணியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷால், சிவகுமார், அருண் இவங்கெல்லாம் ராணவ சொன்னாங்க. எனக்கு என்னமோ இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ராணவ சப்ரஸ் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ராணவ் முதல் வாரம் வரும்போது தன்னோட அந்த ஒரு இண்டிவிஜுவல் கேமை காமிச்சாரு. எனக்கான ஸ்பேஸ் கிடைக்கலன்னு அவருக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. எல்லாமே நல்லா பண்ணார். ஏன்னா அவருக்கு பிசிக்கல் டாஸ்க்னால அவரும் டீம் கூட ஜெல் ஆகல. அது ஒன்றும் பிரச்சனை தான் இருந்தது. அதை புலம்பிட்டு இருந்தார். ஆனால் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு நம்ம ரெண்டு விதத்துல ஒருத்தரை அடிக்கலாம். ஒண்ணு ஓப்பனா டே நீ என்னடா கேம் ஆடுற, மூஞ்சி மாதிரி கேம் ஆடுற அப்படின்னு நம்ம ஜாக்லின் சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு மூஞ்சிக்கு நேரா திட்டிடலாம். அப்படி இல்லைன்னா நீ சூப்பரா விளையாடுற, ஒண்ணுமே செய்யாதவன கூட உன் கேம் செம்மையா இருக்கு தெரியுமா, நீ செம்ம பிளேயர் தெரியுமா, இப்படி நீ சைலண்டா இருந்தாலும் எவ்வளவு மாசா இருக்கு தெரியுமா, அப்படியே சொல்லி அவனை சப்ரஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவரு சொல்றாரு, விஷால் சொல்றாரு, அவன் வந்து முதல் வாரத்துல நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சா, ஆனா இப்பதான் டீம் கூட ஜெல் ஆகுறான் அப்படின்னு. ஸோ அவனோட இண்டிவிஜுவாலிட்டியை காட்ட விடாம அவன் டீமு கூடயே தான் ட்ராவல் ஆகணும், நாங்கள் சொல்றதை அவன் கேட்கணும் அப்படின்றதுக்காக விஷால் தான் முதல்ல ராணவ பேரை ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சிவா, அருண் அத்தனை பேரும் அப்படியே ராணவ சொன்னாங்க. பட் முத்து தான் அதை உடச்சி தீபக் அப்படின்ற பேரை எடுத்தாரு. ஏன்னா தீபக் வந்து நிஜமாவே நல்லா பண்ணாரு. அது வீக்லி டாஸ்க் ஆகட்டும், டெய்லி டாஸ்க் ஆகட்டும், நாமினேஷன் ஃப்ரீ பஸ்க்கான டாஸ்க் எல்லாத்துலையுமே இந்த வாரத்தில் தீபக் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த கிளாஸில் விளையாண்டது, அந்த ஒரு ஜியோகிராஃபி அந்த மேப்பில் வைக்கிறதாகட்டும், இல்லை இந்த ராஜா ராணி டாஸ்க்னு எல்லாத்துலையுமே இந்த வீக்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணது தீபக். ஸோ நம்மளோட முத்து அதை மென்ஷன் பண்ணி அவர் என்னென்ன டாஸ்க் எவ்வளோ நல்லா பண்ணாருன்னு மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அது ரஞ்சித் ஆகட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும் எல்லாரும் வந்து ஆமாம் நம்ம தீபக் நான் தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் விளையாட போகிறது தீபக் அண்ட் பவித்ரா. இதில் நம்மளோட தீபக் தான் வின்னர் ஆகி அடுத்த வாரத்துக்கான கேப்டனா தீபக் இருக்க போறாரு. அண்ட் இந்த வீடு எப்போதுமே இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு அப்படின்னு பலரும் நினைக்கிறோம் இல்லையா? அண்ட் அதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ், ஸோ 2 வாரம் இல்ல 3 வாரத்தில் இந்த கான்செப்ட் உடைக்கப்பட்டு இனிமேல் இண்டிவிஜுவல் கேம், இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற குரூப் கேம்லாம் இல்ல, இண்டிவிஜுவல் டாஸ்காக கொடுக்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எஸ், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பாப்போம் இன்னும் வேற என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்குது. இப்பதான் பெஸ்ட் வர்ஸ்ட் அப்படின்ற ஒரு செலெக்ஷன்லாம் போய்கிட்டு இருக்கு. அதுல என்னென்ன சுவாரஸ்யங்களா நடக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.